இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை கரெக்டா கை கொள்ளுங்க. உங்க வீட்டுல எண்ணெயும் மாவும் ஒரு நாளும் குறைவுப்படாது. நான் சொல்றேன், நான் என்ன சாட்சியா வச்சு சொல்றேன். இந்த ஊழியத்திற்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது, 2004 வரும்போது, நான் இந்த கலப்பையில கை வைக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதுல கை வைக்கிற உன்னை நான் கைப்பிடிக்கிறேன். இன்னைய வரைக்கும் நான் சொல்லுவேன், இந்த 18 ஆண்டு காலம் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் என்னை குறைவுபட பார்த்ததே கிடையாது, என்னை குறைவுபட விட்டதே கிடையாது. ஒண்ணு மட்டும் சொல்லுவாரு, உன்னை மட்டும் கரெக்டா வச்சுக்கோ, நீ என் கூட இருக்கிறத மட்டும் கரெக்டா பாத்துக்கோ. பேட்டரி கரெக்டா போட்டீங்கன்னா வாட்ச் கரெக்டா ஓடும், கரெக்டா பெட்ரோல் போட்டீங்கன்னா வண்டி ஒழுங்கா ஓடும். ஒழுங்கா பராமரிக்காவிட்டால் எதா இருந்தாலும் ஒரு நாள் நின்று போகும். அதுதான் நாம தான் தேவனுடைய சபை. நாம ஒழுங்கா வசனத்தை கொண்டு பராமரிச்சோம்னா, நம்ம வாழ்க்கையில வசனத்தை கை கொண்டோம்னா ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரமாயும் சொல்றேன், ஆவிக்குரியவரையும் சொல்றேன். உலக பிரகாரமாயும் நீங்க தரித்திரமா இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. நீங்களும் நானும் பிச்சை எடுக்கணும்னு கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. கர்த்தர் உங்களை போதும் என்ற மனதன் கூடி இருக்க சொல்லிதான் சொல்லியிருக்கிறார். இருக்கிறத விட்டு நம்ம எதுக்கு ஆசைப்படக்கூடாது? 2 சேட்டலைட் இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவர், எனக்கு நானே ரீசார்ஜ் பண்ணிப்பேன், அது தேவையில்லை. ஆண்டவர் உனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கொடுப்பாரு. உன்னை அழைத்த ஆண்டவர் இதெல்லாம் முன்குறிச்சு தான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா.